ரிஜிட் பாடிஸ் இன் யூனிட்டி. யூனிட்டியில பிசிக்ஸ் பேஸ்ட் இன்ட்ராக்ஷன் ஒரு கேம் ஆப்ஜெக்ட் கொண்டு வரணும்னா அதுல நம்ம ஆட் பண்றது தான் ரிஜிட் பாடி காம்போனன்ட். இந்த ரிஜிட் பாடியில் பார்த்தீங்கன்னா எனக்கு பேசிக்கா பஞ்ச் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருக்கும். இதை பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் ஒரு சில பேராமீட்டர்ஸ் முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி காட் மாஸ். இந்த மாஸை வச்சு தான் அது எப்படி இன்னொரு ஆப்ஜெக்டோட இன்ட்ராக்ட் பண்றதுன்னு முடிவு பண்ண முடியும். இது எங்கே வெயிட்னு கொடுக்காம மாஸ்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஏன்னா வெயிட்னா வந்து கிராவிட்டியால மல்டிப்ளை பண்ணணும். இது டிஃபால்ட்டாவே கிராவிட்டியால மல்டிப்ளை பண்ணி வெயிட்டாக ஆக்ட் ஆகும். அண்ட் தென் ஐ காட் டிராக். இந்த டிராக்ங்கிறது வேற ஒன்றும் இல்ல, என்னோட கேம் ஆப்ஜெக்ட் வந்து அந்த மோஷன்ல இருந்து அது மறுபடியும் எப்ப ரெஸ்ட் வரணும் அப்படிங்கறத முடிவு பண்றது இந்த டிராக் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா டக்குன்னு ரெஸ்ட்டுக்கு வராது, கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ரெஸ்ட்டுக்கு வரும். டிராக் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு சீக்கிரமா என்னோட பாடி வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துடும். ஆங்குலர் டிராக் இது அதே மாதிரி தான், ரொட்டேஷன்ல இருக்கும் போது எப்படி அது ரெஸ்ட்டுக்கு வருதுங்கிறத பொறுத்து தான் இது முடிவாகும். அந்த ஆட்டோமேட்டிக் சென்டர் ஆஃப் மாஸ் இது தேவையில்ல. அண்ட் தென் யூஸ் கிராவிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருவேளை உங்க ரிஜிட் பாடி வந்து ஒரு ஸ்பேஸ்ல இருக்கு, ஒரு எம்டி ஸ்பேஸ்ல இருக்கு, அது வந்து கீழே விழணும் அப்படின்னா அந்த யூஸ் கிராவிட்டியை நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கணும். அப்ப அது கிராவிட்டியால அஃபெக்ட் ஆகும். அண்ட் தென் ஐ காட் இஸ் கைனமேட்டிக். ரிஜிட் பாடியில பாத்தீங்கன்னா மொத்தம் 2 வகை இருக்கு, ஒரு டைனமிக் இன்னொரு கைனமேட்டிக். அது எப்படி டிபெண்ட் ஆயிருக்குன்னா இந்த இஸ் கைனமேட்டிக் போல வச்சுதான். இஸ் கைனமேட்டிக் ஆன்ல இருந்துச்சுன்னா அது ஒரு கைனமேட்டிக் ரிஜிட் பாடி, ஆஃப்ல இருந்துச்சுன்னா அது டைனமிக் ரிஜிட் பாடி. நான் டைனமிக்னா என்ன, கைனமேட்டிக்னா என்னன்னு என்னோட கொலைடஸ் வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது இன்டர்போலேட்டுங்கிறது வேற ஒன்றும் இல்ல, இந்த ரிஜிட் பாடி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி போறதுங்கிற முடிவு பண்றது தான் இந்த இன்டர்போலேட். இன்டர்போலேட்ல பாத்தீங்கன்னா எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கும், ஒன்னு இன்டர்போலேட் நன்னு இருக்கும், and then I got வெறும் இன்டர்போலேட் and then எக்ஸ்ட்ராபோலேட். இன்டர்போலேட்னா ஜஸ்ட் ஒரு கர்வை வச்சு, ஒரு சிம்பிளான ஒரு கர்வை வச்சு இந்த இடத்துல இந்த இடத்துக்கு மூவ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த கர்வ்ஸ் யூஸ் பண்றோம்னா, ஏன்னா கர்வ்ஸ்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட். பிகாஸ் நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமே கர்வ்ஸ் மூலமா தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஈவன் நம்ம ஹேண்ட், நம்மளோட டோட்டல் பாடியே கர்வ்ஸ்ல தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. தட்ஸ் a topic for another video. அது எக்ஸ்ட்ராபோலேட்னா இது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தான கர்வ், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான கீ வேல்யூஸ் இருக்கும். ஸோ நமக்கு ஸ்மூத்தான ஒரு கர்வ் கிடைக்கும். இது மூலமா இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தா நம்மளோட ரிஜிட் பாடி வந்து மூவ் ஆகும். And then I got my collision detection. இந்த கொலிஷன் டிடெக்ஷன் தான் as the name indicates, இது எதோட கொலைட் ஆகுது, அந்த கொலைட் ஆகுறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றது. அதான் டிஸ்கிரீட்னு இருக்கும். டிஸ்கிரீட்னா அன்கண்டினியூஸா இருக்கும். ஸோ ஒரு சில நேரத்துல இது வந்து கொலிஷனை டிடெக்ட் பண்ணாமலும் போலாம் டிஸ்கிரீட்ல இருந்தா. and then I got கண்டினியூஸா தொடர்ந்து கொலிஷன் டிடெக்ட் பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்றோம். and then கண்டினியூஸ் டைனமிக்னா அது டைனமிக் ரிஜிட் பாடியா இருந்துச்சுன்னா அது கண்டினியூஸ் டைனமிக்ல இருக்கணும். கண்டினியூஸ் ஸ்பெகுலேட்டிவ்னா அது வந்து கைனமேட்டிக்ல இருந்தா நம்ம வந்து கண்டினியூஸ் ஸ்பெகுலேட்டிவ்ல வைக்கணும். அப்பதான் இது வந்து ஒர்க் ஆகும். இது நம்ம மோஸ்ட் ஆஃப் டிஸ்கிரீட்ல வச்சாலே போதும். ஒரு சில இடத்துல மட்டும் தான் கொலிஷன் வந்து மிஸ் ஆகும். அந்த மாதிரி நேரத்துல நீங்க வந்து கண்டினியூஸ்ல வச்சுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. and then I got my கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா இந்த ரிஜிட் பாடியில இருக்கிற பொசிஷனையும் ரொட்டேஷனையும் நம்ம எந்த வகையில நம்ம வந்து லாக் பண்றோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் வந்து என்னோட எக்ஸை வந்து லாக் பண்ணிட்டேன்னா என்னோட ரிஜிட் பாடி எக்ஸ்ல மூவ் ஆக முடியாது. அது மாதிரி ரொட்டேஷன்ல ஒய்யை நான் லாக் பண்ணிட்டேன்னா என்னோட ரிஜிட் பாடியால ஒய்ல ரொட்டேட் ஆக முடியாது. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான பேராமீட்டர்ஸ். இதை நம்ம ஸ்கிரிப்ட் மூலமா தான் மாத்துற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இங்க வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் ஈஸியா மாத்திக்கலாம் இந்த நியூ வெர்ஷன்ஸ்ல. பட் இஸ் a thing, நம்ம என்னதான் இந்த இடத்துல நம்ம வந்து ஃப்ரீஸ் பொசிஷனையும் ரொட்டேஷனையும் நம்ம வந்து ஆன் பண்ணிருந்தாலும் நம்ம ஸ்கிரிப்ட் மூலமா இந்த பொசிஷனையும் ரொட்டேஷனையும் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். அதனாலதான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் ரிஜிட் பாடி பிளேயர் கண்ட்ரோல் யூஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல எல்லாத்தையும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். ஸ்கிரிப்ட் மூலமா இந்த பொசிஷனையும் ரொட்டேஷனையும் நம்ம மாத்துவோம். அந்த லேயர் ஓவர் ரைட்ஸ் இதெல்லாம் கொலிஷனை பேஸ் பண்ணது தான், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நமக்கு ரிஜிட் பாடியை பொறுத்த வரைக்கும் நிறைய பப்ளிக் மெத்தட்ஸ் இருக்கு. பட் ஆனா நம்ம யூஸ் பண்ண போறது மினிமமும் ஒரு 4, மேக்ஸிமம் போனா ஒரு 5 இல்ல 6 மெத்தட்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா ஆட் எக்ஸ்ப்ளோஷன் ஃபோர்ஸ். as the name indicates, இது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணும். ஒரு பாயிண்ட் பேஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும், இதை வச்சுதான் நம்மளோட கேம்ல கேரக்டர்ஸ், மிசைல்ஸ், லேசர்ஸ் எல்லாமே பண்ற மாதிரி இருக்கும். and then I got my add force. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு add force என்னன்னு சொல்லிட்டு, ஏன்னா இதுதான் நம்மளோட பிளேயர் மூவ்மெண்ட்டுக்காக நம்ம பயன்படுத்துவோம். and then I got my add torque. டோர்க்கும் ஃபோர்ஸும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். பட் ஆனா ஃபோர்ஸுங்கிறது ஜஸ்ட் ஒரு வெக்டாரை வந்து மூவ் பண்றது. ஆனா டோர்க்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளைட் பை டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து டோர்க்குன்னு சொல்லுவோம். ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் ஃபங்க்ஷனை தான் பார்க்கும். பட் ஆனா பேர் மட்டும் தான் வேற. and then I got my மூவ்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் ஒரு ரிஜிட் பாடியை மூவ் பண்ணணும். ஒரு பொசிஷன் ஒரு ரொட்டேஷனை வச்சு ரிஜிட் பாடியை மூவ் பண்றதுக்காக. இல்ல எனக்கு பொசிஷன் ரொட்டேஷன் வேணாம், நான் வெறும் பொசிஷனை மட்டும் மூவ் பண்ணா இந்த மூவ் பொசிஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு பொசிஷன் வேணாம், நான் ரொட்டேஷனை மட்டும் மூவ் பண்ணா இந்த மூவ் ரொட்டேஷனை கால் பண்ணலாம். அவ்வளவுதான். இந்த பப்ளிக் மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணுவோம். எனக்கு இன்னும் மத்ததெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இதோட API லிங்க் இருக்கு, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நான் முன்னாடி சொன்ன எல்லா பாராமீட்டர்ஸையும் உங்களால ஸ்கிரிப்ட் மூலமா மாத்த முடியும். அங்க ஆங்குலர் டிராக்,
வெலாசிட்டி, யூஸ் கிராவிட்டி, கினமேட்டிக், கன்ஸ்ட்ரெயின்ஸ் இது எல்லாத்தையும் உங்களால ஸ்கிரிப்ட் மூலமாவே மாத்த முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு கொலிஷன் டிடெக்ஷன் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகணும்னா உங்க ரிஜிட் பாடி தேவையான ஒண்ணு. சோ அத எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. And that should do it for this video. இது காம்பனன்ட் சீரிஸ்ல என்னோட 4வது என்ட்ரி. உங்களுக்கு தமிழ்ல ஒரு ஹாரர் கேம் விளையாடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன்ல என்னோட கேமோட ப்ரீ ரெஜிஸ்டர் லிங்க் இருக்கு. மறக்காம ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. The name is Angelo. Thanks for watching. I will see you in the next video. See ya.